முடிஞ்சா மேல கை வச்சு பாருங்க, நீங்க தலைவர் மேல கை வச்சிருவீங்களா? ஆமா, வெட்டும் குத்துன்னு சொன்னா விஜய் சாரை வெட்ட வேணாமா குத்த வேணாமா கேட்டாரு. வெட்ரா பாப்போன்றாரு. உங்க மேல கை வைக்கிறேன்னு சொன்னா உங்க தம்பிங்களுக்கு கோவம் வரும். அவர் வெட்டும் குத்துன்னு சொன்னா அவர் தம்பி கோவம் வரக்கூடாதா? நான் சொல்றேன் கேஸ போடு, போட மாட்டீங்கல்ல. டிடிவி தினகரனும் இவங்களும் பேசுனாங்க. 15 நாள் படி இபிஎஸும் விஜய் சாரும் பேசினாருன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டாரு. எந்த காரணத்தை கொண்டு தாவேக்கா வளர்ந்துடக்கூடாதுன்ற பயம். விஜய் சார் சொல்றாரு, வீட்டுல தான் பாருக்கேன், நானும் ஒளிஞ்சிக்கிட்டேன்னு சொல்லாதீங்கன்னு சொன்னாரு. நீங்க தான் சொல்றீங்கல்ல அவர்தான் மொயின் காரணம்னு. ஏன் எஃப்ஐஆர் ஒரு பேர் இல்ல? நான் கேட்கறது இதுதான் ஸ்காட்லாந்து யார்டு கிடையாது காவல்துறையா? உங்களுக்கு எல்லா உண்மையும் தெரியும். ஆனா நீங்க அதை ஒத்துக்கு போறது கிடையாது. உங்களுக்கு முட்டு கொடுத்துட்டே இருக்க போறீங்க. திமுக ஒரு அச்சம் ஆரம்பத்துல நான் பாத்துக்கிட்டு இருக்கேன். தாவேக்கா எந்த ஒரு கட்சி கூடயும் கூட்டணி போயிடக்கூடாது. ஊடகத்துல அதை ப்ளோ அவுட் பண்ணி பெருசா பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. அதை பத்தி அந்த பிரச்சனை அவங்க பாக்கட்டும். உங்க கூட்டணி இன்டாக்டா இருக்கா? எதுக்கு பலம் பத்தாம 21 உங்களுக்கு எதிர்த்து நின்ன டிவி உடைச்ச கமலஹாசன் கூட்டணி வந்து எதுக்கு ராஜ்யசபா சீட்டு கொடுக்குறீங்க? கூட்டணி இன்னும் எவ்வளவு பெருசா வேணா ஆக்கலாம், யார வேணா சேர்க்கலாம்னு சொல்றாரு திருமாவளவன். இன்னும் வேற எந்த கட்சி இருக்கு? அதிமுக கூட வரீங்களா என்ன? தாவேக்கா தோக்கட்டும். முதல் எலெக்ஷன் அவங்க தோக்கத்தை பத்தி நீங்க வருத்தப்படுறீங்க. அதை மக்கள் முடிவு பண்ணிட்டோம். இல்ல அதை நம்ம ஏன் முடிவு பண்றோம்? தாவேக்கா தோக்கட்டும். நான் சொல்ற தைரியமா தனியா நின்று தோக்கட்டும். திமுக அந்த தைரியம் இருக்கா? தனியா நிக்க சொல்லுங்க. ஒரே ஒரு எலெக்ஷன் தனியா நின்று ஜெயிச்சு ஒரே ஒரு எலெக்ஷன் சொல்லுங்க. நம்ம அடுத்த கேள்விக்கு போவோம். தொடர்ந்து 2 டேர்ம் திமுக ஆண்ட 2 டேர்ம் சொல்லுங்க. திமுக கூட்டணி இல்லாம ஆட்சி அமைச்ச ஒரே ஒரு டேர்ம் சொல்லுங்க. இல்ல அப்புறம் உங்களுக்கு தான் பயம். தனியா நிக்கிறத பார்த்து தனியா நிக்கிறத தனியா நீ வா மேன். இந்த 26ல யார் தலைமை யாருக்கு போவோம் அப்படின்ற ஒரு கேள்வி. தாவேக்கா கூட்டணி தான் போகுது. விஜய் சார முதல்வர் வேட்பாளரை ஏத்துக்கக்கூடிய கூட்டணி. அந்த கூட்டணியில் அஇஅதிமுக இருக்கும். ஆனா அது நீங்க டெல்லியில் இருக்கக்கூடிய பெரிய கட்சிகளாகவும் உண்டு. இவ்வளவுதான் ஹிண்ட். ஆனா உங்களுக்கு நான் ஒரு எக்ஸ்க்ளூசிவ் இன்ஃபர்மேஷன் சொல்றேன்னு சொன்னேன்ல. தலைமையில் அனைவருக்கும் வணக்கம். இந்த சிறப்பு நேர்காணல்ல நம்மோடு இருக்கக்கூடிய சிறப்பு ஆளுமை தாவேக்கா ஆதரவாளர் ஆனந்த்ஜித் அவர் தான். சார் வணக்கம். வணக்கம். கிட்டத்தட்ட நிகழ்வு நடந்து ஒரு 38 நாளுக்கு அப்புறம் நேற்று எல்லாரும் கூடிய அந்த விஷயம் பேசும்பொழுது ஆதவ் சார் பேசும்போது நான் ஓடி போய் நான் ஒழியலாம் இல்லை, விஜய் சார் மௌனத்துல இருந்தாங்க, முடிஞ்சா மேல கை வச்சு பாருங்க, நீங்க தலைவர் மேல கை வச்சிருவீங்களா? ஆமா, வெட்டும் குத்துன்னு சொன்னா அப்படியான இல்ல சொல்லலையா? வீடியோ பாக்குறீங்களா? நான் பார்த்தேன். அப்புறம் நான் பார்த்திருக்கேன். அதை சொல்லல. விஜய் சாரை வெட்ட வேணாமா குத்த வேணாமா கேட்டாரு. வெட்ரா பாப்போன்றாரு. மீச வச்சுவாரா அவர் அப்படின்னு சொன்னாரு. நான் கேட்கிறேன், இப்போ நீங்க இந்த சேனலோட ஹெட், நான் சொல்றேன் உங்களை மாதிரி ஒரு வார்த்தையை சொல்றேன், உங்க கேமராமேன் சட்டி பிடிச்சு கேட்க மாட்டாங்களா? அவங்க உங்க தம்பி மாதிரி தானே. உங்க தம்பி உங்க மேல கை வைக்கிறேன்னு சொன்னா உங்க தம்பிங்களுக்கு கோவம் வரும். அவர் வெட்டுவோம் குத்தம் சொன்னா அவர் தம்பி கோவம் வரக்கூடாதா? நான் சொல்றேன் கேஸ போடு, இதுக்கும் சேர்த்து போடு. நீங்க தான் அவ்வளவு ஆகச்சிறந்தவங்களாச்சு, போட மாட்டீங்கல்ல. ஏன்னா உங்களுக்கு பொலிட்டிக்கல் மைலேஜ் முக்கியம். எந்த காரணத்தை கொண்டு தாவேக்கா வளர்ந்துடக்கூடாதுன்ற பயம். அதனாலதானே நீங்க ஒரு அடிப்படையில வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிற மாவட்ட நிர்வாகியை கூப்பிட்டு அரெஸ்ட் பண்ணுவீங்க. ட்விட் போஸ்ட் போட்டு 2 பசங்களை அரெஸ்ட் பண்ணுவீங்க. விஜய் சார் சொல்றாரு, வீட்டுல தான் பாருக்கேன், நானும் ஒளிஞ்சிக்கிட்டேன்னு சொல்லாதீங்கன்னு சொன்னாரு. ஆனா அவர்கிட்ட கூட போக மாட்டீங்க. வீட்டுல தானே இருந்தாரு. நீங்க தான் சொல்றீங்கல்ல அவர்தான் மொயின் காரணம்னு. ஏன் எஃப்ஐஆர் ஒரு பேர் இல்ல? பண்ண வேண்டியதானே அரெஸ்ட். இது அரசியலா மட்டுமே பார்த்ததுதான் இந்த ஆட்சியாளர்கள் பண்ற தவறு. வீட்டுல இருந்தாருன்னா அது அலுவலகத்துல இருந்திருப்பேன். பண்ணுங்க. எங்க எஃப்ஐஆர்ல பேர் நீங்க அரெஸ்ட் பண்ணிட்டீங்களா? நான் வீட்ல தான் இருக்கேன் அப்படின்றது அலுவலகத்துல தானே இருந்திருக்கணும். வீட்லயே இருக்கிறது இல்லையே. அவர் என்ன சொன்னாரு, நான் வீட்ல இருப்பேன் இல்லைன்னா ஆபீஸ்ல இருப்பேன்னு சொன்னாரு. ஒன்னு நீலாங்கரையில இருக்கு, இன்னொன்னு சென்ட் தாமஸ். அந்த 2 இடத்துக்கும் போக முடியாது உங்க காவல்துறையால. ஒரு அந்த கட்சியோட பொதுச் செயலாளர் அவர் வீட்டுல இருந்தாரு, அவரை கண்டுபிடிக்க முடியலன்னு ஒரு கதை, தலைமுறை வைட்டாருன்னு. நான் கேட்கறது இதுதான் ஸ்காட்லாந்து யார்டு கிடையாது காவல்துறையா? உங்களுக்கு எல்லா உண்மையும் தெரியும். நீங்க எங்களோட அறிவாளிங்க. ஆனா நீங்க அதை ஒத்துக்கு போறது கிடையாது. இவங்களுக்கு முட்டு கொடுத்துட்டே இருக்க போறீங்க. பண்ணிட்டே இருங்கன்ற. நானு சந்தோஷமா பண்ணுங்க. நீங்க எந்த கேள்வி கேட்டாலும் பதில் இருக்கு. ஏன்னா அவ்வளவு வழி இருக்கு. எல்லா கட்சிக்கும் ஒரு மாதிரி பெர்மிஷன் கொடுத்தாங்களாங்க. தாவேக்கா மக்கள் சந்திப்பு நடத்தணும்னா கூட இவ்வளவு இடர்பாடுகள். அவங்க ஒரு பஸ் அரேஞ்ச் பண்ணா அந்த பஸ் மேல கூட தாவேக்கா தலைவர் மட்டும் நிக்க கூடாதுன்றது என்னங்க ரூல்? சரி, அன்னைக்கு அதே விஷயம் தான் போலீஸ் சொல்றாங்க. இவர் கையை செஞ்சுதான் கூட்டம் குறையும், பார்க்க வந்தவங்க மட்டும் கலைஞ்சிருவாங்க, பேச்சை கேட்க வந்தவங்க மட்டும் நிப்பாங்கன்னு சொல்றாங்க. ஆனா பஸ்ஸுக்கு மேல ஒரு கையை காட்டக்கூடாது, பஸ்ஸுக்குள்ளவே உட்கார்ந்து இருக்கணும்ன்ற ரூலை போட்டது யாரு? கண்டிஷன்ஸ்ல இருக்குங்க. டிஜிபி கிட்ட ஒரு பெர்மிஷன் கேட்டு ஒரு லெட்டர் அனுப்புறோம். அந்த லெட்டர் எப்படிங்க அடுத்த நிமிஷம் லீக் ஆகுது? மீடியாக்கு வருதுங்க. வந்துச்சா இல்லீங்களாங்க? இப்போ நீங்க பேசவே கூடாது, எங்களுக்கு எங்களோட ஆபரேஷன்ஸ்ல எதுவுமே ப்ராப்பரா ரன் ஆகக்கூடாதுன்னு எல்லா இடத்துலயும் லீக் பண்றதும், அதை எப்படியாவது திரிக்கிறதும், அதை நடக்க விடாம பண்றதும், இவ்வளவு பண்ணீங்கல்ல, லீக் பண்ணீங்கல்ல, இன்னைக்கு வரைக்கும் பதில் வரல. டிஜிபிக்கு மட்டும் இல்ல, அந்த மெயில ஹோம் செக்ரட்டரிக்கும் சேர்த்து அமைச்சிருந்தோம், பதில் வரவே இல்லை. சரி, கரூர்ல போய் கேட்கலான்னு கேட்டா கரூர்ல எந்த மண்டபம்னு கேளுங்கன்றாங்க. கரூர்ல போய் மண்டபம் கேட்டா கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லி லெட்டர் எழுதி வாங்கினாங்க. மீடியால கேட்கறாங்க. நான் உங்களை கேட்கிறேன், நீங்க ஒரு மண்டபம் வச்சிருக்கீங்க, உங்க ஊர்ல நீங்க கொடுக்கலான்னு நினைக்கிறீங்க. நீங்க விஜய் ஆதரவாளர்னு கூட நான் சொல்ல சாமி, ஒரு மண்டபத்துக்கு ஈவெண்ட் கொடுத்தா காசு கிடைக்கும், அதுக்குதான் நீங்க மண்டபம் வச்சிருக்கீங்க.
கொடுத்தா லோக்கல்ல இருக்கக்கூடிய ஒரு பாலிட்டிஷியன் உங்களை த்ரெட்டன் பண்ணுவார். உங்க ஃபேமிலி, வீடு, வாசல், குழந்தை, குட்டின்னு எல்லாம் அங்க இருக்கு. இந்த ஒரு நாள் ஈவெண்ட்டுக்காக அந்த ரிஸ்க் எடுக்கிறதுக்கு துணிவீங்களா? என்ன சொல்றீங்க? சார் வேண்டாம் சார், எனக்கு பயமா இருக்கு. சொல்றவன சரி லெட்டர்ல எழுதி கொடு, நான் மீடியால காட்டணும் கேட்க முடியுமா? ஏன் நீங்க எழுதி வாங்கிட்டு வந்து காட்டல கேக்குறாங்க. இந்த மக்களுடைய அந்த நமக்கு அடிப்படையில வாழ்க்கையில என்ன நடக்குதுன்ற யதார்த்தத்தையும் புரிஞ்சிக்காத மாதிரி லெட்டர் 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 என்னங்க? இதெல்லாம் மக்கள் பார்த்துட்டு தான் இருக்கான். நீங்க வந்து கோர்ட் ஆஃப் லாலயோ மீடியால நீங்க ட்ரையல் பண்ணலாம். மக்கள் மனதுன்னு ஒன்று இருக்கு, மக்கள் மன்றம்னு ஒண்ணு இருக்கு. அதுதான் ஜனநாயகத்தை பேச போது 2020 தேர்தல் அதை நம்பிதான் நடக்க போகுது. அவன் கண்ணு என்ன குருடு? அவன் பார்க்கலையா? எவ்வளவு பேர் ஏமாத்தீங்க? 6.5 கோடி பேர் கண்ணிலையும் நீங்க மைய பூசிடுவீங்களா? அந்த பதில் அன்னைக்கு வரும்னு நான் சொல்றேன். நீங்க இப்ப கேட்கிற எல்லா கேள்விக்கும், நீங்க சொல்லக்கூடிய அந்த ஊடகங்கள்ல, சமூக வலைதளங்கள்ல வரக்கூடிய வன்ம பேச்சுக்கள் எல்லாத்துக்கும் அதெல்லாம் ரொம்ப பேர் இல்லைங்க, ஒரு 100 பேர் தான் இருப்பான். இவனுங்க வார் ரூம் எப்படி ஒர்க் ஆகும் கூட எனக்கு தெரியும். நான் எல்லா வார் ரூம் பார்த்துட்டு வந்தவன். எத்தனை சிஸ்டம் வச்சிருப்பீங்க, எத்தனை லாகின் ஐடி வச்சிருப்பீங்க, ஒரே கமெண்ட்டை எப்படி எடிட் பண்ணி போடுவீங்க, அதுக்கு எத்தனை ஏ யூஸ் பண்ணி வரைக்கும் எனக்கு தெரியும். அந்த 100 பேர் போடுற கமெண்ட் வச்சு டிசீவ் ஆயிடாதீங்க. பேசாம மௌனம் காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய 6.5 கோடி பேர் காத்துக்கிட்டு இருக்கான். அந்த ஒரு நாள் ஜனநாயக கடமையில அவன் காட்டுவான், அன்னைக்கு பாருங்கன்னு நான் சொல்றேன். ஓகே பிரதர். இந்த சிறப்பு பொதுக்குழு கூட்டத்துக்கு அப்புறம் தாவேக்காவுடைய நிலைப்பாடுகள் எப்படி இருக்கும்? பலமா இருக்கும். ஓகே, இன்னும் மக்களுக்காக தைரியமா செயல்படுவாங்க. என்னென்ன இடத்துலலாம் ஃபிளாஸ் இருந்துச்சுன்னு கண்ணுக்கு அது பட்டவாதமா தெரிஞ்சு போச்சு, அது எல்லாத்தையும் சரி பண்ணுவாங்க. இன்னும் 1000 யான பலத்தோட திமுகவை வீழ்த்துவதுன்ற ஒரே குறிக்கோளோட இனிமேல் செயல்பட போறோம். நானே இன்னைக்கு சமூக வலைதளத்துல பேசப்படுற டிடிவி தினகரனும் இவங்களும் பேசுனாங்க. இப்ப கூட காலைல கூட ஒரு பிரஸ் மீட் சம்திங் ஏதோ சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். சோ இல்லதான் வந்து 15 நாள் படி இபிஎஸும் விஜய் சாரும் பேசினாருன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டாரு. நீ அதான் அனுமானங்களுக்கு என்னங்க? அனுமானங்கள் இல்ல பேசலாமே, தவறு ஒண்ணு இல்ல. டிடிவி தினகரன் சார்கிட்ட பேசலாம், டிடிவி தினகரன் சார் விஜய் பத்தி பேசலாம், எந்த தவறுமே இல்லைங்க. நான் என்ன சொல்றேன், திமுகவுக்கு ஒரு அச்சம் ஒண்ணு இருக்கு. நான் திமுகவுக்கு டைரக்டா சொல்றேன், திமுகவுக்கு ஒரு அச்சம் ஆரம்பத்துல நான் பாத்துக்கிட்டு இருக்கேன். தாவேக்கா எந்த ஒரு கட்சி கூடயும் கூட்டணி போயிடக்கூடாது. ஆப்வியஸ்லி உங்களுக்கு தெரியும், அந்த கூட்டணி வந்து மெகா கூட்டணி ஆயிடும், அந்த கூட்டணி வந்து பெரிய நம்பர்ஸ் அடிக்கும்னு. அது நடந்துடக்கூடாதுன்ற ஒரு அச்சத்துல இந்த நரேஷன் ஆரம்பத்துல இருந்தே தாவேக்காவும் பாஜகவும் தாவேக்காவும் அதிமுகவும் தாவேக்காவும் டிடிவியும் தாவேக்காவும் தேமுதிகவும் போறாங்களா போறாங்களா போறாங்களான்னு ஒரு பின்பத்தை கிரியேட் பண்ணி ஊடகத்துல அதை ப்ளோ அவுட் பண்ணி பெருசா பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. அதை பத்தி அந்த பிரச்சனை அவங்க பார்க்கட்டும். உங்க கூட்டணி இன்டாக்டா இருக்கா? என் கேள்வி, உங்க கூட்டணி இன்டாக்டா இருக்கா? எடப்பாடியார 10 வாட்டி தோக்கடிச்சிங்க, அப்ப 10 வாட்டி ஜெயிச்ச கூட்டணி தானே. எதுக்கு பலம் பத்தாம 21 உங்களை எதிர்த்து நின்ன கமலஹாசனை, டிவி உடைச்ச கமலஹாசனை கூட்டு வந்து எதுக்கு ராஜ்யசபா சீட்டு கொடுக்குறீங்க? அதோடு நிப்பாட்டினீங்களா? இல்ல. கடந்த ஆகஸ்ட் 20ஆம் தேதி முதல்வர் அவர்களுக்கும் துர்காம்மாவுக்கும் கல்யாண நாள். அந்த கல்யாண நாள்ல அனைத்து கூட்டணி கட்சி தலைவர்களும் வந்து முதல்வருக்கு நாங்க இன்னும் முழு பலத்தை கொடுக்குறோம், கூட்டணி இன்னும் எவ்வளவு பெருசா வேணா ஆக்கலாம், யார வேணா சேர்க்கலாம்னு சொல்றாரு திருமாவளவன். இன்னும் வேற எந்த கட்சி இருக்கு? அதிமுக கூட வரீங்களா என்ன? இருக்கிறது பாமகவும் தேமுதிகவையும். திமுக எதிர்ப்புல உருவான கட்சி. ஜெயலலிதாவோட சேர்ந்து திமுக எதிர்கட்சியா கூட எல்லாம் உட்கார வச்ச கட்சி. பாமகவை கூப்பிட்டா விசிகா கோச்சுக்குவார். அவரை சமாதானப்படுத்தி பாமகவுக்கும் தேமுதிகவுக்கும் இடம் ஒதுக்க வேண்டிய நிலைமை வருது. எல்லாரும் எக்ஸ்ட்ரா சீட்டு கேட்கறாங்க, எல்லாம் ஆட்சியில பங்கு கேட்கறாங்க. திமுக நாங்க இன்னும் அதிக சீட் நிக்க போறோம்னு சொல்றாங்க. இருக்கிற 234 இன்னும் புதுசா வர்றவங்களுக்கு எல்லாம் பங்கு போட்டா எல்லாருக்கும் குறையுமா கூடுமா? யாருக்குதான் ஆட்சியில் பங்கு கொடுப்பீங்க? உங்க கூட்டணி அவ்வளவு பலமா இருந்தா நீங்க எதுக்கு மத்தவங்களை சேர்க்கறீங்க? இவ்வளவு பயத்தை மடியில வச்சுக்கிட்டு நீங்க எங்க தாவேக்கா கூட்டணி பாக்குறீங்க? உங்க பிரச்சனையை பாருங்களேன். தோக்க போறீங்களா? ஏதாவது பண்ணி சொல்றேன். நான் முதல்ல கேட்டு திரும்ப நான் வந்துடுறேன். நான் கரூர் சம்பவம் கேட்டேன். திமுக ஆட்சியில் நடந்தது, அதிமுக ஆட்சியில் எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா வருஷம் சொல்லிட்டீங்க. இப்ப கூட்டணி டிடிவி தினகரன் விஷயத்தை நான் உங்கள்கிட்ட நான் இயல்பா ஒரு கேள்வி ஒண்ணு கேட்டேன். பேசப்படுதா, சமூகத்துல வருதான்னு ஒரு கேள்வி வரலாங்க. நான் ஒரு விஷயத்தை நான் கேள்வி கேட்கும் பொழுது நீங்க உடனே என்ன பண்றீங்க? திமுக போடுறீங்க. திமுக இயல்பா ஒரு பழக்கம் இருக்கு. தமிழ்நாட்டுல எது நடக்கலனாலும் பாஜக காரணம் சொல்ற ஒரு பழக்கம் இருக்குல்ல, அதே இதுதான் நீங்களும் இப்ப கையாளுறீங்க. நான் என்ன கேட்டேன்னா, கூட்டணினாலும் நீங்க அந்த பக்கம் தான் போறீங்க. திமுகவும் விசிகாவும் ஒன்னா தானே இருக்கு, திமுகவும் காங்கிரஸும் ஒன்னா தானே இருக்கு. 10 தடவை வந்து பழனிசாமி நீங்க தானே தோக்கடிச்சீங்க. அது பலமா தான் இருக்கு. அது கூட்டணி நல்லா ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. தமிழ்நாட்டுக்கே தெரியும், அது எடப்பாடிக்குமே தெரியும். அதுதான் பிரச்சனை. பிஜேபிக்கும் தெரியும். இந்த கேள்விக்கு தான் நான் பதில் சொன்னேன். இப்ப கேள்வி சொல்றீங்கல்ல, உங்க பலமா இருந்தா எதுக்குங்க கமல்னு கேட்டேன். அந்த கேள்விக்கு பதில் இல்ல பாருங்க. சரண் அடைந்தது யாரு? அததான் கேக்குறேங்க. இப்ப நாளைக்கு பாஜக சரண் அடைஞ்சா சேர்த்துப்பீங்களா? அப்போ யார்கிட்ட? திமுக? நீங்க அந்த போறதுக்கு நான் வாய்ப்பு சொல்ல, நீங்க தான் பந்தவங்க சேர்த்துக்கிட்டீங்கன்றீங்க. எதிர்த்தவங்களை சேர்த்துக்கிட்டா பாஜக சேர்த்துப்பீங்களான்னு கேக்குறேன். ஆமா பிரதர், கமலஹாசன் டிவியை உடைச்சாரு, அவரு திமுக சேர்ந்துட்டாரு. அதான் சொல்றேன். நாளைக்கு வந்து அண்ணாமலை திமுக ஃபைல்ஸ் ரிலீஸ் பண்ணார்ல அண்ணாமலை, அவர் நாளைக்கு அண்ணாமலை வந்தாலும் சேர்த்துப்பீங்களா? ஏன் எல்லாரும் சேர்த்துக்கிறீங்க? அவ்வளவு பயத்துல இருக்கீங்களா நான் கேக்குறேன். கேள்வி கரெக்ட் தான், நீங்களும் அதே தான் சொல்றீங்க. கேள்வி ஆக்சுவலா பயத்துல இல்ல, அவங்க கூட்டணி வலுப்படுத்திக்கிறாங்க. பலமா இல்லையா? அப்போ பலமா இருக்கணும். எதுக்கு பலம் இல்ல, அவங்க வந்து என்னன்னா
அதிமுக வந்து பலமா இல்லாத ஒரு காரணத்துல இங்க எல்லாரும் பலமா இருக்காங்க. இது அது எனக்கு அப்படி புரியல. இல்ல, இல்ல, இல்ல. ஆமா. நீங்க சொல்றது கான்ட்ரடிக்டரி ஸ்டேட்மெண்ட். அதிமுக பலமா இல்ல. தாவேகா குழந்தை கட்சி. பிஜேபிக்கு தமிழ்நாட்டுல இடம் இல்ல. அப்ப நீங்க தானே ஒரே ஆளு. உங்களுக்கு எதுக்கு இன்னும் 3 கூட்டணி? அப்படி உள்ள ஆளுங்க வந்தா உங்க சீட்டு, உங்க சீட் ஷேரும், உங்களோட கூட்டணியில இருக்க உங்க சீட் ஷேரும் குறையும். ஏன் இல்ல. அதை பண்றீங்கன்னு ஒரு கேள்வி கேட்கிறேன். ஓகே ரைட். இது கேள்வி நான் கேட்டுறேன். இப்ப ஒருவேளை திமுக வந்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லாம இருக்கும் பொழுது, தாவேகா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா தமிழ்நாட்டுல இருக்கும் பொழுது, கண்டிப்பா தோல் திருமாவளவனும் சரி, அ காங்கிரஸும் சரி, கம்யூனிஸ்ட் கட்சியும் சரி, விஜய் தானே வந்துட போறாங்க. ம். இங்க வரலையே, இது நடக்கலையே. அதனால அவங்க அங்கேயே நீங்க இருக்காங்க. ஏன் வருத்தப்படுறீங்கன்ற? தாவேகா தோக்கட்டும். முதல் எலெக்ஷன் அவங்க தோக்கத்தை பத்தி நீங்க வருத்தப்படுறீங்க. அதை மக்கள் முடிவு பண்ணிட்டோம். இல்ல இல்ல. அதை நம்ம ஏன் முடிவு பண்றோம்? தாவேக்கா தோக்கட்டும். நான் சொல்ற தைரியமா தனியா நின்று தோக்கட்டும். ம். திமுக அந்த தைரியம் இருக்கா? தனியா நிக்க சொல்லுங்க. ஒரே ஒரு எலெக்ஷன் தனியா நின்று ஜெயிச்சு ஒரே ஒரு எலெக்ஷன் சொல்லுங்க. நம்ம அடுத்த கேள்விக்கு போவோம். 2016 அதிமுக தனியா நின்று ஜெயிச்சாங்களா? கண்டிப்பா. 2016 2011 கூட்டணி அமைச்சு திமுக எதிர்க்கட்சியா கூட எல்லாம் உட்கார வச்சாங்களா? 13, 14 வருஷம் ஆட்சிக்கு வர இடம் எம்ஜிஆர் பாத்துக்கிட்டாரா? தொடர்ந்து 2 டேர்ம் திமுக ஆண்ட 2 டேர்ம் சொல்லுங்க. திமுக கூட்டணி இல்லாம ஆட்சி அமைச்ச ஒரே ஒரு டேர்ம் சொல்லுங்க. இல்ல. இல்ல. அப்புறம் உங்களுக்கு தான் பயம். தனியா நிக்கிறத பார்த்து தனியா நிக்கலாம். தனியா நீ வா மேன். நீ வர மாட்ட. அந்த அளவுக்கு இருக்குது உன் ட்ராக் ரெக்கார்டு. அதுல போற வரைக்கும் இவ்வளவு ஆன்டி இன்கம்பன்சி. நீ இவ்வளவு அச்சத்தை மனசுல வச்சுக்கிட்டு இருந்தா நாங்க ஏன் பதில் சொல்ல நாங்க ஏன் பயப்படணும்? நான் என்ன சொல்றேன்? தாவேகா தோக்குமா? சந்தோஷம் சொல்லிக்கங்க. அதை மக்கள் முடிவு பண்ணட்டும். தோத்தாலும் பிரச்சனை அந்த கட்சி 25 வருஷம் தனியா விஜய் சார் தலைமையில விஜய் சார் ஆரோக்கியத்தோட பயணிக்க போகுது. அதுக்கப்புறம் 100ஆம் தாண்டி பயணிக்கிற கட்சி வளர்ந்துகிட்டு இருக்கு. உங்க பிரச்சனை ஒரு தோல்வி தாங்குவீங்களா? கலைஞர் 13 வருஷம் 14 வருஷம் தோல்வியை தாங்கி கட்சியை காப்பாத்தினாரு. அவரோட பெரிய சாதனை அதுன்னு நான் சொல்லுவேன். கலைஞர் அவ்வளவு பெரிய ஆட்சி புரிந்ததை விட எம்ஜிஆருக்கு எதிராக அந்த கட்சியை உடையாம காப்பாத்தினதான் சாதனைன்னு சொல்லுவேன். ஒரு தோல்வியில 5 வருஷம் ஆட்சியில் இல்லாம இப்ப காப்பாத்திட முடியுமா? முதல்வராலேயோ துணை முதல்வராலேயோ முடியாதுன்ற குற்றச்சாட்டு நான் வைக்கிறேன். அந்த அச்சத்துலதான் இங்க போறீங்கன்னு நான் சொல்றேன். ஆக்சுவலா மட்டும் நான் ஒரு கேள்வி கேட்டேன். டிடிவி தினகரன் வந்து உங்க கூட கூட்டணிக்கு பேசினாரா, பேசப்படுதா அப்படின்னு சமூகத்துல ஒரு விஷயம் வந்துச்சு. நான் ஒரு கேள்வி ஒண்ணு கேட்டேன். நீங்க தொடர்ந்து திமுகவுடைய கூட்டணிக்கு எல்லாமே போயிட்டீங்க. பட் ஆனா டிடிவி தினகரன் சொல்லும்பொழுது கண்டிப்பா 2026 தேர்தல் வந்து விஜய் தலைமையில ஒரு கூட்டணி ஒண்ணு அமையும் அப்படின்னு ஒரு விஷயம் போகுது இல்லையா? சோ அது ஆனா எந்த அளவுக்கு அது வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குல்ல. ஏன்னா வந்து நீங்க சொன்ன மாரி திமுக ஸ்ட்ராங்கா இருக்கு. அதிமுகல வந்து பல பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. ஸோ பிஜேபி கூட இருக்கிறதால நிறைய பேர் கூட்டணிக்கு வரமாட்டாங்கன்ற ஒரு கேள்வியும் இங்க நம்ம பார்க்கப்படுது. சோ சீமான் எதிர்பார்க்கவே முடியாது. அவர் தனித்து நிக்க களம் காணுவாரு. ஸோ இந்த 26ல யார் தலைமை யாருக்கு போகும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. ரொம்ப எக்ஸ்க்ளூசிவான ஒரு கண்டென்ட் தரேன். நீங்க தம்ப்நெயில கூட வைங்க. ஒர்த்தா இருக்கும். தாவேகா கூட்டணி தான் போகுது. அந்த கூட்டணி தாவேகா தலைமையிலான கூட்டணி. விஜய் சார முதல்வர் வேட்பாளரை ஏத்துக்கக்கூடிய கூட்டணி. அதுக்கு இன்னைக்கே பல கட்சிகள் தயாரா இருக்கு. நீங்க அது வந்து திமுக கேம்ப்ல இருக்கிற கட்சிகளா, இல்ல திமுக எதிர்நோக்கி காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய கட்சிகளா, இல்ல எந்த கூட்டணிக்குள்ளும் போகாம இருக்கக்கூடிய ஜனநாயக சக்திகளான்றது நீங்க வெயிட் பண்ணி பாருங்க. நான் உங்களுக்கு அது லீக் பண்ண முடியாது. ஆனா உங்களுக்கு நான் ஒரு எக்ஸ்க்ளூசிவ் இன்ஃபர்மேஷன் சொல்றேன்னு சொன்னேன்ல, அந்த கூட்டணியில் அஇஅதிமுக இருக்கும். அது வந்து எடப்பாடி தலைமையிலான அஇஅதிமுகவா, இல்ல ஃபேக்ஷனா பிரிஞ்சு இருக்கிற அஇஅதிமுகவான்றது காலம் பதில் சொல்லும். அந்த அஇஅதிமுகவுக்கு ஒரு வாக்கு சதவீதம் இருக்கு. அந்த வாக்கு சதவீத தோல்வி தான் வந்து 2021 அஇஅதிமுக தோல்விக்கு காரணம். 3% தான் தோக்குறாங்க. 3% டிடி தினம் எடுத்துன்னு போயிட்டாரு அந்த பக்கம். அந்த 3% உள்ள இருந்ததுன்னா மதுரை தேனி பெல்ட்ல வந்து விழுந்த வீழ்ச்சி சரியா இருக்கும், ஈக்குவலைஸ் ஆயிருக்கும். 100 சீட்ல வந்து நின்று வந்திருக்கும். அந்த நடந்திருக்க வேண்டிய மேஜிக்கை மிஸ் பண்ணாங்க அஇஅதிமுக. அந்த மாதிரியான வாக்கு சதவீதம் இருக்கக்கூடிய தலைவர்கள் அரவணைச்சு கொண்டு தாவேக்கா ஒரு கூட்டணி போவோம். அந்த கூட்டணி தயாராக உள்ளது. எந்தெந்த தலைவர்கள் பேசுறாங்கன்ற கூட இன்ஃபர்மேஷன் இருக்கு. பட் நான் சொல்ல முடியாது. அந்த மாதிரி ஒரு பெரிய மெகா கூட்டணி அங்க தயாரா இருக்கு. ஆனா அதுல வந்து நீங்க வந்து டெல்லியில இருக்கக்கூடிய பெரிய கட்சிகளாகவும் உண்டு. இவ்வளவுதான் ஹிண்ட். இந்த மாதிரியான ஒரு கூட்டணி வரும்போது அவங்க முதல்வர் வேட்பாளர் விஜய் சாரை ஏத்துக்கிறது தான் ஒரே வாய்ப்பு. நாளைக்கு அஇஅதிமுகவே இன்னைக்கு எடப்பாடி தலைமையில் இருக்கக்கூடிய அஇஅதிமுகவே கூட்டணிக்கு வந்தாலும் ஆச்சரியம் இல்லை. 117 சீட்ல நிக்கலாம். கர்நாடகா மாதிரி 2 வருஷம் சிஎம் ஆயிக்கலாம்னு சொன்னா அன்னைக்கு முதல்வர் வேட்பாளர் விஜய் சார் தானே. இல்ல அதான் பேச்சுவார்த்தை வந்து இல்ல அது மாதிரி நடக்கல. நீங்க அதான் சொல்றீங்க. இதுக்கு ஒரு பேச்சுவார்த்தை நடந்ததுன்னு சொன்னதும் ஊடகங்கள். பேச்சுவார்த்தை நடக்க சொல்ல ஊடகங்கள். நான் என்ன சொல்றேன்? நான் வாய்ப்பு உள்ளதுன்றேன். நான் அரசியல் கூர்நோக்காளரா இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இல்லையா? இப்ப 2 பேரும் 170 நிக்கிறாங்க. இவர் பக்கம் இவர் ஒரு அலையன்ஸ் வச்சுக்கிறாரு, அவங்க பக்கம் அவர் அலையன்ஸ் வச்சுக்கிறாரு. இந்த 170 அதிக சீட்டு ஜெயிக்கிறவங்க சிஎம். இது மாதிரி தமிழகத்துல ஒரு அரேஞ்ச்மெண்ட் இருந்திருக்கு, ஞாபகம் இருக்கா? கண்டிப்பா. திமுக காங்கிரஸ். ஓகே. எம்ஜிஆர் எதுக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணாங்க. அது போல ஒரு அரேஞ்ச்மெண்ட் வரலாம். இல்லாட்டி சீட்ஸ் எப்படி வேணா இருக்கட்டும். 2 வருஷம் நீங்க சிஎம், 2 வருஷம் நான் சிஎம் வரலாம்ல. அன்னைக்கும் விஜய் சார் தலைமையில கூட்டணி, விஜய் சார் தான் முதல்வர் வேட்பாளர் கிளாஸ் வந்து ஃபில் ஆகுதா? வந்தாலுமே பட் ஆனா என்ன கேள்வி இருக்குன்னா பிரதர், இப்ப வந்து
திரும்ப இவரு போயிட்டா அப்படின்னா, இந்த விஜயகாந்த் மாதிரியான போறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஃபர்ஸ்ட் ம். ஆஃப் ஆல் ஒண்ணு நம்ம சொல்லிடலாம். 2வது வந்து மீண்டும் தமிழகத்துல 2020 தேர்தல் வந்து மீண்டும் அதிமுக, திமுக அதுவே தானே இருக்கும். நான் வந்து விஜய் அவர்கள் வந்து மாற்று தானே இப்படிதான் இருக்கு. இல்லங்க மாட்டுனா நீங்க என்ன நினைக்கிறீங்க தெரியல. காது வழியா தண்ணி குடிக்கணும்னு சொன்னீங்களான்னு தெரியல. இங்க வாயில தான் தேவையில்லாத குடிக்கணும். நல்ல தண்ணி குடிக்கணும். அதான் மாற்று. ஓகே. இந்த இடத்துல வந்து அஇஅதிமுகவையோ, திமுகவையோ வீழ்த்துவதோ, மாற்று அரசியல் கொண்டு வரதோ முக்கியமான்னு கேட்டா முக்கியம் தான். நான் இல்லன்னு சொல்லல. நீங்க கேப்டன பத்தி பேசணும்தான் நான் அந்த வார்த்தைய ஒண்ணு சொல்றேன். நீங்க கேப்டன் வந்து 2011ல வந்து கூட்டணி அமைச்சாரு. திமுக எதிர்க்கட்சிய கூட எல்லாம் உட்கார வச்சாரு. அதுக்கப்புறம் அவருக்கு சில அஇஅதிமுகவோட முரண்பாடுகள் ஏற்பட்டது. 16 காலகட்டத்துல அவருக்கு உடல்நலம் ரொம்ப குன்றி போச்சு. நம்ம கேப்டனோட வாய்ப்ப இழந்துட்டோம். இழந்துட்டோம். இதான் உண்மை. நான் ஒரு சினாரியோ சொல்றேன். ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க. ஜெயலலிதா அம்மா மரணிக்கும் வரை 2016லயும் தேமுதிகவும் ஜெயலலிதா அம்மையாரும் கூட்டணியிலே இருந்திருக்காங்க. அந்த 5 ஆண்டு காலம் வந்து அதிமுக கூட நல்ல இணக்கமா இருந்து தேமுதிக கட்சியை வளர்த்திருக்காங்க. 2016ல ஜெயலலிதா அம்மா மறையும் போது கேப்டன் நல்ல பூர்ண ஆரோக்கியத்தோட இருந்திருந்தா தமிழகம் யார் கையில இருந்திருக்கும்? அப்போ ஜெயலலிதா அம்மையார் கூட போயிருந்தா கூட கேப்டன் முதல்வர் ஆகிறதுக்கும் அந்த தலைவர்களின் இறப்புக்கு அப்புறம் தமிழகத்துல பொலிட்டிக்கல் வேக்கம் கிரியேட் ஆகும் அந்த மொத்த வேக்கியமும் சரி பண்ணி காப்பாத்திருக்க வாய்ப்பு இருந்திருக்குமா? கண்டிப்பா வாய்ப்பு. ஜஸ்ட் இமேஜின் அப்படி நடந்திருந்தா இன்னைக்கு நம்ம வெறுக்கிற நீட்டோ இல்ல தமிழகத்துல அந்த வந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கான காரணமோ இல்ல தூத்துக்குடி துப்பாக்கி சூடோ ஏதாவது நடந்திருக்குமா? அப்ப கேப்டன் அங்க போனது தப்பு இல்ல. அவர் காலத்தினால் அவரோட ஆரோக்கியம் கெட்டதுதான் தப்பு. அது விதிவசம், நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. அதனால நீங்க அங்க போனாதான் விஜய் சார் ஷைன் பண்ணுவாரா? அங்க போலனாதான் விஜய் சார் ஷைன் பண்ணுவாரா? எப்படியும் ஷைன் பண்ணுவார். எங்க ஒளிச்சு வச்சாலும் வைரம் மின்னும். அது எப்படி மின்னுன்றது சர்ப்ரைஸ்க்கு வெயிட் பண்ணுங்க. மக்கள் கையில இருக்குது பாருங்கன்னு தான் நான் சொல்றேன். நான் இப்படி பண்ணாதீங்க வழக்கான்னு சொல்லல. எப்படியுமே ஷைன் ஆவார். எப்படின்ற சர்ப்ரைஸை மக்கள் கிட்ட கொடுத்து வச்சோங்க பாருங்கன்னு. ஓகே. அடுத்து பிரதர் இப்ப மேக்ஸிமம் வந்து விஜய் பேசக்கூடியது எல்லாமே வந்து ஜான் அப்புறம் வந்து புஷி ஆனந்த் இவங்க கையில தான் இருக்கு. மேக்ஸிமம் நெறைய விஷயம் வந்து ஒரு காதுக்கே போறது கிடையாது. இவங்க எத வச்சு இவங்க பண்றாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு பேசு பொருள் வந்துகிட்டே இருக்கு. அத எப்படி பார்க்குறீங்க? பொய்ன்னு பாக்குறேன். அவரு பார்க்காம எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டு இருக்கிறாரு. தலைவர்கள் எப்பவுமே மூளை வந்து மண்டைக்குள்ளதான் இருக்கணும். மூளை இருக்குன்னு சொல்லி எள்ள எடுத்து காட்டிட்டு இருக்க முடியாது. நம்ம வெளியில இருக்கிற கண்ணு, மூக்கு, வாய் தெரியுதுன்றதுக்காக அதுதான் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ண நினைக்கிறது நம்மளுடைய அறியாமை. உள்ள மூளை, அந்த மூளை வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. அந்த மூளையோட பலத்துல தான் அந்த கை கால்கள் இணைஞ்சு இயங்கிக்கிட்டு இருக்கு. அந்த கட்சி பயணிச்சுக்கிட்டு இருக்கு. நீங்க சொல்றது பார்த்தா விஜய் சார் போதும் நீங்க சினிமா விட்டுட்டு அரசியலுக்கு வாங்கன்னு சொன்னதே வந்து அரசியல் விமர்சகர்கள் அவரை வந்து இதோட லாஸ்ட் படம் முடிச்சுன்னு சொல்லுங்கன்னே வந்து அவரோட பொதுச் செயலாளர்னு சொல்லுவீங்க. அங்க கட்சி எப்படி ஒர்க் ஆகணும் உங்களுக்கு சொன்ன சிரிப்பீங்க. விஜய் சார் கண் அசைவுக்கு அந்த கட்சி செயல்படுது. விஜய் சார் எண்ணங்களை அங்க நிறைவேற்றுறாங்க. அங்க இருக்கக்கூடிய நீங்க சொல்லக்கூடிய தலைவர்கள் எல்லாருமே கண், காது, மூக்கு, கை, கால், வாய் அவர் நினைக்கிறத பேசுவாங்க. அவர் செய்யறது சொல்றதை செய்வாங்க. அவர் சொல்ற இடத்துக்கு போவாங்க. அவரோட சிந்தனை தான் அந்த கட்சியை வழிநடத்துது. இது வந்து சும்மா கேப்டன் வந்து ஒரு நேரத்துல வந்து என்னென்னலாம் கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்திருப்பீங்க. அது சீமானன்ல இருந்து எல்லாருமே அன்னைக்கு வந்து அவர் ட்ரோல் மெட்டீரியலா பார்த்தாங்க. அவர் பேசினாலே அவர் வந்து குடிச்சிட்டு பேசுறாரு, நினைவெல்லாம் பேசுறாரு, தெளிவெல்லாம் பேசுறான்னு சொல்லிட்டு இருந்த தமிழ்நாடு தான் இது. அவர் மறைஞ்சதுக்கு அப்புறமா ஐயோ வைரம் போச்சே, தங்கம் போச்சேன்னு கதறிக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி இங்க ஒரு நரேஷன்ஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அதெல்லாம் செல்லுபடி ஆகாது. மக்கள் கூட அவருக்கு இருக்கிற கனெக்ஷன், ஒருத்தர் பேசி மக்களை கனெக்ட் பண்றதுக்கு பெரிய விஷயங்க. இப்படி வாய மூணா கனெக்ட் ஆகுது. அவருக்கு தெளிவு இல்லைன்றீங்களா? மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. ஓகே, ஓகே பிரதர். கண்டிப்பா தேர்தலுக்கு இன்னும் நாட்கள் இருக்கு. ஸோ தேர்தல் காலம் எப்படி வேணாலும் அமையலாம். யாரும் யாருக்கும் எதிரியும் கிடையாது. யார் யாருக்கும் கூட்டணியும் கிடையாது. இது ஆண்டாண்டு காலமா 72 வருஷமா தமிழக அரசியல்ல பேசக்கூடிய ஒரு வார்த்தை தான். ஸோ கண்டிப்பா கூட்டணி மாறலாம், களம் மாறலாம். கண்டிப்பா பொறுத்திருந்து பார்ப்போம். காலம் சரியான விடயம். அவங்களுடைய தொடர் வேலைகளுக்கு மத்தியில எங்களுடைய நிலையத்துக்கு வந்து இப்படி ஒரு நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி பிரதர். வாய்ப்பு அளித்தீங்க. நன்றி பிரதர். ஓகே.